Rolling over, rolling. Wonderful, wonderful. First prayer song இல்ல ஓகே ஒரு முன்னுரை கொடுத்துருவோம். So fantastic, wonderful Chellams watching this. We are in Melbourne, Australia. Say I didn't know இந்த மாதிரி ஒரு vibrant theatre scene, vibrant comedy. இந்த தக்காளி சோறு பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபெரோஸ் அண்ட் கரூப் have sent us email ஒரு few years முன்னாடியே காமெடி ஷோஸ் பண்ணுறதை பற்றி ப்ரீ கோவிட் டைமில். பட் ஒரு 10 இயர்ஸாக வந்து இவ்வளோ வைப்ரண்ட்டாக ஒரு தியேட்டர் சீன் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ குவைட் மூவ்ட் பை த கைண்ட் ஆஃப் பேஷன் தட் இன் த ரூம் இன் த சிட்டி ரைட் நவ். ஸோ சல்யூட் ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தக்காளி சோறுங்கிற ஃபோரம், ஸ்டாண்டப் காமெடி ஃபோரம் இங்கே வந்து ஒரு 4 வருஷமா கோவிட் முன்னாடி கோவிட்லேருந்து. ஸோ குவைட் ஸோ வெரி ஹாப்பி டு சி நெக்ஸ்ட் ஜென். ஸ்ரீ, ஹவு ஓல்ட் ஆர் யூமா? இப்போ 15. அழகாக தமிழ் பேசுகிறேன். தமிழில் தான் பண்ணுவியா பெர்ஃபார்ம் பண்ணுறது? இங்கிலீஷ், தமிழில். ஸோ வெரி வெரி ஃபுல்ஃபில்லிங், வெரி ஹார்ட் வார்மிங் டு சி நெக்ஸ்ட் ஜென் பீப்புள் பிக்கிங் இட் அப். So very vibrant. So hats off for the wonderful work you all have been doing. Thank you. Hats off to you actually being generous with your time. You've been touring with the family as well. So நீங்க வந்து உங்க டைம், பர்சனல் டைமை ஒரு காமெடி கிளப்காக நீங்க மெல்பர்ன்ல எங்களுக்கு கொடுத்தது, it's very generous, I should definitely say. So really appreciative. Thank you again. I cannot beyond words for sure. Very heartfelt. நான் வந்து பசங்க கிட்ட சொன்ன உடனே I reached out to the manager and they said definitely வரேன்னு சொல்லி அவரே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாருன்னா we were all like oh my god அப்படிதான் இருந்தது எல்லாமே. So definitely my pleasure to meet you all. So Feroz biryani போடுறான்னு சொன்ன உடனே கண்டிப்பா we were excited. Anytime you're in Melbourne, biryani was super. So Feroz, so we should do a round of introduction also for people who have not met all these folks. So we'll do so Feroz, who made the biryani today, he's been hosting us today. And this is Karup. மற்றவங்களா அப்படியே ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருங்க. ஸ்ரீவத்சன், நாங்கள் வந்து எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மேடை நாடகம்ல தான் வந்து பழக்கம். நாங்கள் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். நீ சொல்லுங்க. Actually as a not for profit or organization, comedy என்னதான் பண்ணாலுமே we still need to run. There's a lot of background work. Bring structure to it. ஆமாம். Yeah. So அதனால Hari helps us with all the financial work, making sure that whatever we do does not end up நம்ம பேஷன்ல வந்து பண்ணிடலாம் நம்ம காசு எடுத்து போடுவோம். He makes sure that we don't spend money unnecessarily, keeps the structure there, and we don't make any loss. At the same time, end of the day, ஒரு காமெடியா ஒரு ஹாபியா பண்றோம். I mean, next thing is we want to come back home to sleep. வீட்ல வந்து நீ பாட்டுக்கு காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. Hari keeps us all in thank you Hari. Good on Hari. Yeah. அதனால தான் தெரியும். We miss Vasant, who is behind the camera. ஆமா. எப்பவுமே கேமராமேன் எல்லா ஷோல 4-wheel drive. But Vasant, you are also a performer, la? Yes. Actor. So Vasant is also an actor, also a cinematographer. கேமரா பின்னாடி உட்கார்ந்திருக்காரு. இப்போ ஒரு கேமரால முன்னாடி வந்துட்டாப்ல. ஓகே. வசந்த் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி கிரிட்டிக்ஸ் செமையா பண்ணுவாப்ல. அப்படியே. Vasant is very talented. இங்க மெல்பர்ன்ல வந்து I will not do anything without Vasant behind the camera. So அந்த மாதிரி and there's a lot of few of people who actually say, so he is also doing short films and stuff at Muthuvo, so he wouldn't do anything without Vasant behind the camera. So quick, Amir, you introduce yourself. No, Amir, I'm an aspiring stand-up comedian and following the footsteps of masters like Alex and all other stand-up comedians. Yeah, finding things from there. அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்து வாவ் எவ்வளோ அழகா சிரிக்க வைக்கிறாங்க எல்லாத்தையும். ஐ மீன் மியூசிக்கால சிங்கிங்னால எப்படி கட்டி போடுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது, இது வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுனால நானும் I'm trying to be a stand-up comedian. Thank you for inspiring us. God's grace, man. Yeah. Thank you. Srimijun. ஸ்ரீமிஜன், ஸ்ரீனு கூப்பிடுவாங்க. நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து 7 வயசு வந்து பண்ணியிருக்கேன். அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஏற்றி விட்டாங்க. And then the team meet பண்ணேன். They were really I was really happy that they took me in as a comedian. But இது மட்டும் உங்ககிட்ட சொன்னேன் சார், நீங்கள் எவ்வளோ தான் இந்த பாட்டு வச்சு ஸ்டாண்டப் காமெடி பண்ணாலும்
எனக்கு பர்சனலாக ஃபேவரட் வந்து நீங்கள் சண்டே ஹாரிஸ் டேன் கிறிஸ்னு ஒரு காமெடி ஒரு ஸ்கிரிப்ட் அது எப்போவுமே நான் ரிப்பீட் மோட்ல பார்ப்பேன். எப்போவுமே ஒரு ஸ்டாண்டப் காமெடி ப்ரிப்பேர் பண்ணணும் நானும் எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் போவோம். அப்டின் லைக் அ ஃபேன் ஃப்ரம் தேர். நேரில் பார்க்கறது ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷன் ஃபார் லைக் அன் ஆஸ்பைரிங் பெர்ஃபார்மர் லைக் ஃபார் மீ அண்ட் எவ்ரிஒன் இன் திஸ் ரூம். Keep rocking, man. So nice to have you. We are not only a male club actually, we have a diversity as well. Okay, அதான் நான் பார்த்தேன். Yeah. Janani வந்து she is based out of Sydney. So we're not only Melbourne based, she is based out of Sydney. அப்பப்போ ஏதாவது even shows பண்ணும்போது we bring her here and we last time Muthu வந்தப்போ she came here. Madurai Muthu, okay. வந்தப்போ she came here like laughter bars la she actually goes and does English content a lot. Very talented Janani. So yeah, it's not a male club. Definitely also not a country diversity. Malaysia la Malaysia la Asu is also Asu, okay. So Asurajan solitaire. So we try and the COVID time we sort of brought a lot of people together. And we ran online la வந்துட்டு அந்த ஒரு காமெடி ஃபெஸ்டிவல் மாதிரி we brought Praveen, we brought Mervin, building 18 US ல இருந்து அவங்களே ரீச் அவுட் பண்ணா I think you were busy writing script at that. Yeah, அப்போ correct. So அப்பதான் நம்ம that's when we are actually connecting and you were busy writing the next script. So Wonderland முடிச்சிட்டு I think you were working on experience னு நினைக்கிறேன். So that actually brought a lot of joy into the families, especially everyone's locked down. அதுல தான் the whole thing started off, and then having the whole stage background and everything, we sort of got into the getting on stage and doing stand-up comedy as a passion. And Wonderland was completely ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. ஏன்னா ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னாலே ஆனால் அரவிந்த் whenever he comes here we sort of catch up as well. We've known him for a long time. And it's been the traditional, you come, you stand, you deliver your jokes and you engage அந்த மாதிரி. And when you brought Wonderland, I think it definitely changed the scene of Tamil stand-up comedy completely. So அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக to bring that that sort of difference எப்படி அதான் சொல்லும்போது பாட்டிலேருந்தே ஒரு ஆரம்பிக்கலாம். அது நம்மளோட ஐ மீன் ஒரு மாதிரி ஸ்லோலி ஆர்கானிக்காக இவால்வ் ஆச்சு. ஓகே. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு மியூசிக் பிடிக்கும். பட் மியூசிக் அப்புறம் ஃபஸ்ட்டு தப்லாவில் ஆரம்பித்தேன். தப்லா நான் ஜாக்கிர் ஹுசேன் தான் ஆகணும்னு சொல்லி ஒரே முடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ மீன் அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப்ன்ற மாதிரி. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் சிங்கிங். அதுக்கப்புறம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இருந்தது. சர்ச்சில் வாசிக்கிறது எல்லாமே, சர்ச்சில் கொயரில் பாடுறது, அங்கே உள்ள தப்லா வாட் எவர் ஆக்சஸ் ஐ ஹேட், அந்த ஞானம் இருந்தது, அந்த பேசிக் ஞானம் இருந்தது. முறைப்படி எதுவும் கற்றுக்கல. ஸோ காலேஜ் முடிச்ச அப்புறம் ஐ தாட் ஐ ஷுட் லேர்ன் ஒன் திங் ப்ராப்பர்லி இந்த ப்ராப்பர் மெத்தாடிக்கல் வேல. அப்போ தப்லா தான் ஃபஸ்ட் ஆக்சஸ் கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் லேர்னிங். இது கிட்டத்தட்ட பிஃபோர் ஐ ஜாயின் ஒர்க் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ஐ மெட் பியூட்டிஃபுல் சிங்கர் ராகவன் என் ஃப்ரெண்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் தேட்டர்னு ஒரு குரூப் நம்ம பே ஏரியாவில் இருக்கும்போது, ஸோ அந்த தேட்டர் ஐ ஃபெல் இன் லவ் வித் தேட்டர். அதுக்கப்புறம் ஆக்டிங் தான் பண்ணணும்னு சொல்லி கொஞ்ச நாள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு விவேக் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆசையில் ஊருக்கெலாம் திரும்பி போயிட்டு, ஆனால் ஒன்றுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 to 10 வருஷத்துக்கு அப்புறம் பை த டைம் வாஸ் க்ளோஸ் டு 35+, அப்போ தான் சரி ஏதாவது பண்ணணும். அப்போ பை த டைம் குவிட் த ஜாப் இட் வாஸ் 39-40. அப்போ பை த டைம் ஐ பிளான் டு குவிட் மை ஜாப் டு பர்சியூ ஆக்டிங் பண்ணலான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. பட் தென் பை த டைம் குவிட் த ஜாப் ஸ்டாண்டப் வாஸ் குவைட் அ பிக். அப்போ தான் அப்படியே ஷேப் ஆச்சு. ஸோ பை த டைம் இஸ் சேவிங் அப் மணி ஃபார் மை சபாட்டிக்கல் 2 years ஆஃப் ட்ரைங் அவுட் சம்திங். ஏதோ ஒன்று பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணலாம். 2 years ஒன்றும் ஆகிடாது. 2 yearsல நம்ம ஏர்ன் பண்ணாட்டி அவ்வளோ ஒன்றும் வாழ்க்கை மோசம் போயிடாது, உலகத்துக்கு ஒன்றும் ஆகிடாதுன்ற மாதிரி. ஸோ அந்த சபாட்டிக்கல் பிளான் பண்ணாமல் தான் அப்போ தான் எஸ்ஏ இவங்கெல்லாம் சூப்பராக அந்த ஸ்டாண்டப் காமெடி நம்ம சென்னையில் நல்லா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருந்தது. ஸோ தேட் ஃபெல்ட் லைக் a good safe place to go. there is a forum where you can get on stage and practice. AVM was actually running that. AVM was running. So AVMங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஸோ you can practice. If you practice you'll make it. ஒரு சின்ன வேக்யூம் இருந்த மாதிரியும் இருந்தது. ஏன்னா தமிழ் காமெடினா நீங்கள் ஒன்லி ஒரு கலக்க போகுது யார் அல்லது ஃபிலிம், இது ரெண்டுக்குமே உள்ளே போகிறது பெரிய கடினமான வேல்யூ அப்படின்னு ஒரு மலைப்பாக இருந்தது. இது ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஐ மீன் நம்ம ஸ்டேஜ் போகும்போது எஸ்ஏ கூட ஷோ முடிச்சு பேசும்போதுலாம் ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ ஒரு ஆக்சசபிளாக இருந்தது. ஸோ
I think that practice forum is so important. That's why I'm like உங்களோட தக்காளி சோறு, if you keep doing open mics very regularly, I think that's the secret behind building 18, producing so many good videos. GK and the whole team is doing some நிறைய solid comics, நல்லா எழுதுறாங்க, நல்லா performing. I can see they are seasoning up so fast, Very well, yeah. which is very good. So, because they keep on doing open mics. Exactly. But they have an advantage. Bay Area is a very tight, packed people. Yeah, and the population, Tamil population is actually quite high. Inga, I think, see, end of the day, it's all excuses. Kandipa excuse. Kandipa, we should actually do it. We should definitely start doing it. Because JK and Anantha சொல்லும்போது they meet daily. So daily-யும் meet அவங்க ரெண்டு பேரும் meet பண்ணுவாங்க. அவங்க லஞ்சுக்கு மீட் பண்ணியே ஒரு வீடியோ போடுவாங்க. அப்பதான் தெரியுது. So I mean, you have to regularly. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்களா இந்த மாதிரி மீட் பண்றதே ரொம்ப ரேர் தான் வச்சுக்கலாம். இனி அவங்க ஃபேமிலியை நான் மீட் பண்ணுவேன். Yeah. So Amir, you had a question. Yes. So my question, என்னோட question வந்து நீங்க அந்த transition phase from decision to become a comedian to actually becoming a comedian, and the transition phase of 4 years or 5 years, how did you prepare yourself? I know you wanted to take a break, but what did you do in that break? So I kept doing open mic. அப்பலாம் open mic நம்பி தான் நான் வேலையை விட்டேனே. So I mean, in the sense, வேலையை விடுறது பிளான் ஆயிடுச்சு. பட் ஆக்டர் ஆகணும்னா வேலையை விட்டுட்டு மறுநாள் நீங்கள் எங்கே போவீங்க? ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ பை தட் டைம் பட் ஓப்பன் மைக் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது இட் வாஸ் லைக் எவ்ரி டே மார்னிங் யூ கெட் அப் யூ ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் யுவர் ஜோக்ஸ் ஸோ தட் யூ கேன் பெர்ஃபார்ம் தட் Thursday. That's like a work for the week set. There is no, I mean, it's again work only. At the end of the day, it's all hard work. It's not fun, right? So you're trying to write ஒரு 2 minutes, அது ஒர்க் ஆகலைங்கிறது, அதை தாண்டி காஃபி குடிக்கலாம், திரும்ப வந்து நீங்கள் தானே எழுதணும். ஸோ ஃபைனலி யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபேஸ் யுவர் செல்ஃப். தட் வாஸ் a very humbling process. Commitment is definitely. So how did I prepare was, when I said நம்பி தான் வேலை விட்டு, it gave me ஒரு tangible. Later on தேட்டர்லாம் ஆக்டர்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இதுதான் எனக்கு லெசன். இப்போ லைக் they kept saying you are an actor every day whether you get a chance or not. ஆக்டிங்கில் இன்னுமே சேலஞ்சிங். You don't have an open mic that's coming up Thursday. You don't have a small show. You either get one film or you don't get anything. So that's a very I think very scary even right now. Even though things have changed right now. Things have changed quite a bit. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர் டக்குன்னு, if you are an actor, every 2 weeks you can put out one solo act. ஏதோ ஒன்று எடுத்து ஒரு சின்ன இது பண்ணி ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். அதுக்கு ஒரு 50 பேர் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து. அண்ட் யூ வில் கீப் கெட்டிங் ஒன்லி பெட்டர். இஃப் யூ கீப் டூயிங் யூ ஒன்ட் கெட் எனி வர்ஸ். அடிக்கடி பண்ணி மோசமான ஆள் எவனுமே கிடையாது. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி வரவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு. ஸோ தேட் வே அந்த டேஞ்சிபிள் இதுதான். ஐ திங்க் தட் quit my job, the work was cut out already. So every week of open mic. So writing, I was passionately doing it. So side I didn't think first music was going to be a very fundamental critical part of my stand up. அப்போ தோணவே இல்லை. சரி பாட்டு ஒரு பக்கம் நமக்கு பிடிக்கும், அதை பக்கம் வச்சுக்கலாம். பாட்டு கிளாஸ் போகிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்போ. But of course music was just so passionate. I mean, we're all passionate. All of us are passionate about listening to music at least. சரி எனக்கு ஒரு கிளாஸ் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் somehow that's I kept it கொஞ்சம் கேட்டுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹாரிஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த இடத்துல ஒரு 2 லைன் பாடும்போது such a relief, that variation, that change is so relaxing for me also. Right? On stage you're just having fun. When you have fun, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரம் நமக்கு பாடுறது வேற பிடிக்கும். ஸோ ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் சிங்கிங் கேவ் மீ சச் எ குட் ரிலீவ். தென் அதுக்கப்புறம் அப்போ வினோதினின்னு ஒரு ரைட்டர் டைரக்டர் அவங்களோட பிளேலே நடிக்கும்போது there was one musical play. So that gave me a lot of, அதுக்கப்புறம் I could connect all the dots. சின்ன வயசில் நம்ம ஊரில் பார்க்குற வள்ளி திருமணம் நாடகங்கள்லேருந்து how it's all musical. ஒரு பாட்டை சொல்லி கதையை சொல்லி பாட்டை சொல்லி அப்புறம் கதையில் சொன்னதே பாட்டில் திரும்ப சொல்லி பாட்டில் சொன்னதே திரும்ப கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே போகும். தட் இஸ் கிட்டத்தட்ட சேம் ஃபார்மேட். ஒண்டர்லேண்ட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் வள்ளி திருமணம்.
இப்போ ராஜா என்ன சொன்னா தெரியுமா, ராஜா என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படி. ஸோ திரும்ப அப்போ ராஜா என்ன சொன்னானா சொல்லியா இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு just keep the audience, get them into the thing. That's the whole format. That's our villupaattu. That's our style crowd working. Crowd work, come on. Get the crowd in different ways, and then finally you tell and bring that proper message. Appo there is a little tone change and all that is whole theatre. I mean, all of this theatre and stand-up is definitely theatre where you have to own. It's a solo theatre, correct. ஸோ நீங்கள் உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஒண்டர்லேண்ட் பண்ணும்போது, ஸோ ஹவு டிட் ஐ திங்க் ஆஃப் இட் அப்படியே ஆர்கானிக்காக. ஸோ ஹாரிஸ் மெட்டீரியல் வாஸ் ஒன் ஆஃப் த திங் அண்ட் வினோதினி பிளேஸ் அண்ட் ஆல் தட். அப்போ வந்து ஸோ ஐ ஃபிகர்ட் சம்வேர் ஐ குட் டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் அண்ட் மியூசிஷியனாக இருக்கும்போது லைக் வென் யூஆர் மியூசிஷியன் அண்ட் திஸ் ரொம்ப சீரியஸ் ஹை லெவல் மியூசிஷியன் சொல்லிட முடியாது. லைக் ஒரு லைட் மியூசிக் ஷோலாம் போடுறோன்னா பின்னாடி ப்ராக்டிஸ் ரூமில் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு சாங்க்கும் கமெண்ட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு பேசுறது, என்ன மாப்பிள்ள போடுங்க அந்த இடத்துல கோரஸில் ஏன் கத்துறாங்க, இந்த வயலில் போய் எடுத்துருக்காப்புல இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தூக்கி இப்படி. ஸோ அதனோட ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வெர்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒண்டர்லேண்ட், விச் இஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ டேக். பாட்டு விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்போம், பட் அது ஒவ்வொன்றுக்கு மேலேயும் ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கும், ஒரு வெரி லவ்விங் விமர்சனமாக இருக்கும், ரொம்ப ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிற. ஸோ அதனோட ஒரு ஸ்ட்ரக்சர்டு வெர்ஷன் தான் கிட்டத்தட்ட. சரி, that way Wonderland was hitting home very easily. Very relatable actually. Very relatable because we all have that Wonderland script, each one of us. For every song we have a script. ஸோ அதை வந்து சொல்லும் போது மாப்பிள்ள இது நான் சொன்னேன்டா அப்படி நீ தான் சொன்ன, எல்லாரும் தான் இதான் சொல்லிட்டு. So that was that, yeah. கிரிட்டிக் சொன்னீங்களே நீங்க, அதான் சொன்னீங்க, அதில் தான் கொஸ்டினோட ஒரு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணும்போது he was always inspiration for him. ஆனால் உங்களோட இது பார்த்தோம், இன்டர்வியூ பார்த்தோம், அது நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்டேஜில் ஏறும்போது ஒரு மெடிக்கல் இதுலேருந்து ஏறும்போது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அதுக்கப்புறம் அந்த கம்பேக் இருக்குது, இட்ஸ் அ கிரேட் கம்பேக். அதுலேருந்து நீங்கள் தாண்டி வந்தது. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணும்போது நாட் எவ்ரி ஸ்கிரிப்ட் வில் கோ. சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைப்போம் நல்ல ஜோக்காக இருக்கு, நம்ம கேட்போம், பக்கத்தில் கேட்டுட்டு போவோம், 4 பேர் எல்லாம் சூப்பராக இருந்தாங்க, அங்கே போய் பண்ணும்போது டோட்டலாக ஆஃப் ஆகிடும், அவ்வளோ மோசமாக இருக்குது ஸ்கிரிப்ட். அப்போ வந்து ஒரு குட் படி குட் டீம் இருக்கிறது. இப்போ எனக்கு டீம் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஒரு அஃப்கோர்ஸ் எவ்ரி ஷோவில் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிப். எவ்ரி ஷோ ஈவன் லாஸ்ட் நைட் வாஸ் குவைட் அ குட் ரன், பட் the duration is always a comment which I know I'm just ready to take it. I'm just ready to go. I'm taking it at my, I know it's going to take 4 hours. Where are we right now? 3 hours? I don't even want to think about it. So I don't want to look at the watch. அங்க முன்னாடி ஒரு கிளாக்லாம் இருந்துச்சு, தயவுசெய்து அந்த கிளாக் ஆஃப் பண்ணிருக்க ப்ரோ. ஸோ ஐ ஜஸ்ட் செட், நான் இடையில சொல்லி ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுவேன், நான் 3 hour ஒரு மணி நேரம் போகும், நான் இதை குறைக்க ட்ரை பண்ணிருக்கேன். குறைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2 hours 40 minutes ஒழுங்காக இருந்துச்சு. எல்லாம் சொன்னால் 2 hours 40 minutes ஓவர் மாப்பிள்ள. 2 hours is good, 15 minutes you take. 2 hours 15 minutes ஓகே மாப்பிள்ள, அடுத்த வாரம் குறைக்கணும்னா இல்லையா பாருன்னு ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அது 3 hours ஆச்சு. 3 hours ஆயிடுச்சு அப்போ. ஸோ அப்படியே ஸோ எவ்ரி ஷோ ஹேஸ் இட்ஸ் வெரி, when somebody writes like I couldn't take it, so there is always critical comment, but that's when you have to be there for yourself. ஆனால் அதுலேருந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கணும், லெட் இட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இதில் வந்து டியூரேஷன் குறைக்கிறதுக்கு ஐ கேன் டெஃபினெட்லி பாசிபிளி ஒர்க் ஆன் இட். ஐ தாட் 2 வருஷம் 1 வருஷம் ஓடிடுச்சு, இன்னொரு கொஞ்ச நாள் தானேன்னு சொல்லி ஓடிடுச்சு. ஸோ எனிவே க்ளோஸ் டு 2 years now, I thought I just let it go, see where it takes. இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது இது கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 20 minutes எடுத்துட்டேன் நான் இந்த பாஸ்ட் 6 months. 20 minutes எடுத்தப்புறமா அது ஏன் 3.5 மணி நேரத்தில் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை, சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ எவ்ரி லைன் எந்த செக்மெண்ட்டாக ஏதோ லைன் எங்கேயோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், எங்கேயோ ஐம் ஜஸ்ட் சில் ரிலாக்ஸ்டாக ஒரு கதையை சொல்லிக்கிட்டு, கதையை கேட்டிங்களா இல்லையா, கதையா கேட்டிங்களா, இந்த மாதிரியே அந்த சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு போகிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு மோடில் போய் நான் செட் ஆகிருக்கேன். தட் ஹஸ் ஹேப்பன் ஃபார் அ ரீசன். So you have to be there for yourself, of course, and failures will happen every script is a new script only, I think.
தட் வே தட் இஸ் ட்ரூ ஃபார் எனி ப்ரொஃபஷன். பட் இதில் வந்து இன்னும் யுவர் அப் தேர் அண்ட் ஒரு ஜோக்கு ஒரு லைன் முடிச்சு ஒரு பஞ்ச் அடிச்சிட்டோம்னு நின்று சிரிக்கலைன்னா அது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அது தட் இஸ் ட்ரூ ஒன்லி. பட் தென் யூ ஹேவ் டு you learn to that's the beauty of this. அந்த சேலஞ்ச் என்னவா இருக்குன்னா இப்போ வந்து இவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, they will act it. For me என்னன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், he is speaking. ஸோ எனக்கு வந்து மைண்ட்ல இப்படி பேசணும்னு தோணும். இவன் சொல்லுவான் இல்லை I want to do like this. Okay, that will be a small conflict. Okay, fine, you do it whatever you want to do. So you will leave it to him then finally. So இப்போ அந்த டபுள் இது ஒரு சேலஞ்ச் இருந்தது. இப்போ ஓன் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணும்போது இட்ஸ் மோர் ஈஸியர். go in the flow actually. அது இல்லாட்டி கொஞ்சம் அந்த ஒரு சேலஞ்ச் வந்து எப்போதுமே இல்லை எல்லாரும் ஈவன் அதர்வைஸ் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த ஒரு இன்புட்டை நீங்கள் நீ ப்ரிமைஸை நீ வந்து பஞ்சை ஃபஸ்ட்டே சொல்லிட்ட மாப்பிள்ளன்றான். என்னடா சொல்கிறே அவனை கூப்பிடுமால ஃபோன் என்ன சொன்ன தெரில அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீ பஞ்சு சொல்லி ஆமாம். பட் சம்டைம்ஸ் தட்ஸ் வென் எனக்கு பார்கவன் என்னோட ஃப்ரெண்டு இஸ் கமெடியன் ஆல்சோ. ஸோ ஹி ஹஸ் பாயிண்டட் அவுட் குவைட் அ ஃபியூ டைம்ஸ். இனிஷியலாலாம் பஞ்சை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், ஏன்னா செம்ம ஜோக்காக இருக்கும் நமக்கு. அதை ஃபஸ்ட்டே போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோக்கை பற்றி பேசிட்டே இருக்கிறது. தட் த ஹோல் திங் இஸ் யூ டூ த அதர் வே அரவுண்ட். யூ செட் த ப்ரிமைஸ், தென் யூ டெல் த பஞ்ச், தென் சாமி கும்பிட்டு அடுத்ததுக்கு போகணும். நம்ம ஜோக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு. ப்ரோ இதெல்லாம் முதல்ல சொல்லு ப்ரோ. ஸோ ப்ரிமைஸ் ஹேஸ் டு கோ பிஃபோர் பஞ்சுங்கிறது எனக்கு லைக் somebody had to point out multiple times. Sometimes a joke will work better, punch will work better towards the end. ஸோ என்னோட ஸ்கிரிப்ட்ஸில் எப்படி இருக்குன்னா ஐ ஹேவ் மல்டிபிள் தீம்ஸ் ரன்னிங். சில சமயம் அது ஒரு ஃபீட்பேக் என்ன வந்ததுன்னா பிரவீன் கிட்ட இருந்து மல்டிபிள் தீம்ஸ் பண்ணாதீங்க, டேக் அ சிங்கிள் தீம் அண்ட் தென் ட்ரை அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் லாங் டேர்ம். அதுவே ஒரு இது பண்ணுங்க அப்படின்ட்டு. It is very hard to take one topic and then do that for like 40 minutes or 45 minutes. உங்களோட வியூ and how do you see that sort of you take and உங்களோட இதுலயுமே வந்து there is multiple topics. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே there are 3 sort of threads running in there. ஆமா yeah. உங்களோட வியூ என்னதுல, what is your general view of our suggestion that as aspiring comics should we just stick to take one topic and then do smaller and then try and extend it? Illa is it okay, it's okay to have multiple topics running 45-60 minutes script la panninga? Yeah, it is okay as long as there is a connectivity or thread irundaduna paravalla abindra. What is your opinion on it? I'm trying to evolve the way I am writing and I'm sure everyone is trying to do the same thing as well. Yeah. So அந்த ஒரு டாபிக் எப்படி பிக் பண்றது, அதுலேயே நம்ம வந்து ஜோக்ஸை வந்து அந்த பஞ்சஸ் இல்லை எவ்ரி 2-3 minutes you want to give that punch and get the laughter back, and இல்லைனா வந்து லெக்சர் மாதிரி ஆகிடும். we need to have punches every whatever. So எழுதும்போதே வந்து I try to write it like a paragraph. Okay. So once there is a punch, there is a laughter line, there is a new line. I mean like a go to the next paragraph மாதிரி ஒரு format I try to follow. So every time I see a script and there is a huge paragraph, I'm like bro இங்கே வந்து வேறு ஏதாவது பண்ணி உருட்டி மடக்கி படுத்து உருண்டி ஏதாவது செஞ்சால் தான் நிற்பான், இல்லாட்டினா வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளி வச்சுக்கணும். ஸோ திஸ் பேராகிராஃப் நீட் திஸ் இஸ் வேர் இஸ் த நியூ லைனர், இந்த பேராகிராஃப் பேஜ் பிரேக்கே இல்லையானது, அந்த பேரா பிரேக்கே இல்லையான்னு. ஸோ தேட் இஸ் டெஃபினட், that's a given, that's our job. Okay. That's why it takes work. இல்லைன்னா குவிட் பண்ணாமல் வீட்டு ஈவினிங் வந்தே பண்ணிடலாமே, காஃபி குடிச்சிட்டு அப்படியே போய் காமெடி பண்ணிட்டு வந்துடலாமே. So that's why it needs a lot of work. Having said that, ஒரே தீமை ரொம்ப நேரம் ரன் பண்ணணுமா இல்லை மல்டிபிள் தீம்ஸ் கொண்டு வரணும், I think it's up to us only. Okay. But audience finally we are feeding. Exactly. ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் அடித்து கொடுத்துட்டா நான் கொஞ்சமாக ஓகே இல்லை கொஞ்சமாக அது செட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து இது செட் ஆயிடுச்சா அப்புறம் லைக் அதுக்கு இவ்வளோ. ஸோ இது கிறிஸ்துராக் தான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சூப்பராக சொன்னேன், quite often jokes fall flat because the premise was not set correctly. It was not set enough. அவன் premise set பண்ணுறதுல he is on the other extreme. People have jobs but some people have career. Oh, some people have career but we have jobs. But he has career. You have career but we have jobs.
அப்படியே ஒரு 10 தடவை சொல்லுவான். என்னடா சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் அதுக்கே நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடும். யூ ஹாவ் அ கெரியரா, யூ ஹாவ் அ கெரியர், யூ ஜஸ்ட் ஹாவ் ஜாப்ஸ். ஸோ வந்து ஹீல் சேஸ் த ப்ரிமைஸ் ஹாஸ் டு பி, எல்லாருக்கும் ஜாப் இருக்குது ஆனால் அவனுக்கு மட்டும் கெரியர் ஆண்டா, பெரிய இவனா அவன் அப்படின்னு அவன் ஸோ ப்ரிமைஸை வந்து அவன் நல்லா செட் பண்ணி அதுக்கப்புறம் கெரியர் ஜோக்காக அவன் அடிக்கிறான். ஸோ யூஆர் செட். அஃப்கோர்ஸ் த ஜோக்ஸ் ஹேவ் டு பி ஒர்த் இட். த லென்த் ஆஃப் த ப்ரிமைஸ் ஹேஸ் டு பி ஒர்த் இனஃப் தட் people say. So the mind's already tuned, உங்க audience mind's already tuned. இதுல தான் இது இருக்க போறாங்க. ஓகே. So நீங்க before you bring in another one, இப்போ நீங்க சொன்னதுக்கான ஜோக் அதுக்கான மதிப்பை நீங்க கொடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கான வேலையை பண்ணிட்டு then you can bring in the next one. காமெடி மியூசிக். ஆனால் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது யாதும் ஊரே யாரும் கேளி தீதும் நன்றும் பிறதர வராது ஒரு பஞ்ச் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே கூஸ் பம்ப் வந்தது. நானே ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை அது எப்படி, அது என்ன நீங்கள் வந்து இப்போ உலகத்துக்கு நம்ம ஏதாவது விவேக்கோட ஸ்டைலில் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை உங்களுக்கு பேஷன்? ஸோ கொஞ்சம் கருத்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்குது. அதை கேட்டாலே கருத்துலாம் தெரியும்டா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இன்னவே அதுதான்ங்கிற மாதிரியும் இருக்குது. லைக் இன்னவே ஒரு ஷோ எழுதும்போது நான் என்னெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேனோ, என் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறேனோ அதுதான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தெளிவு இருக்குது. ஐ நீட் டு என்டர்டெயின் மை செல்ஃப். ஐ லவ் மியூசிக், ஐ லவ் தீஸ் சாங்ஸ். That means somebody out there is also enjoying, and if they are not enjoying, they should enjoy, because I am enjoying. This is so good, man. Why would you not enjoy this Ilaiyaraaja song? This is so awesome. You have not heard this? It hurts me. இந்த பாட்டு நீ கேட்கலையா, என்னமாப்ல சொல்ற, டே இங்கே வா ஒரு நிமிஷம், ஒரு போட்டு காட்டாம விட மாட்டோம்ல. ஸோ அந்த வெறி இருக்கும்ல எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறியில் எழுதுறதான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், எனக்கே நான் சொல்ல விரும்புகிறேன். லைக் கோவிட் டைமில் இதை எழுதும்போது யாதும் ஒரு யாவரும் கேளீர்ங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்தே எவ்வளோ பெரிய ஒரு குளோபலாக ஒருத்தன் யோசிச்சிருக்காயா. அப்படியே இன்னும் ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்து அப்போ என்ன எக்ஸ்போஷர் வந்திருக்கும், எப்படி எல்லாருமே நம்ம சொந்தக்காரன்னு ஒருத்தர் அதை ஏன் அவன் எழுதியிருக்கணும், அவனோட சர்வைவலுக்கான எத்தனையோ விஷயங்களை எழுதாமல் இதையே அவன் எழுதுனா அப்படிங்கிறது ஜஸ்ட் மூவ்ஸ் மீ. அந்த மூவ் ஒய் தட் டே ஐ வாஸ் மூவ்ட். ஐ வாண்ட் டு ஷேர் தட் வைப் வித் மை சில்ட்ரன், which means wider audience. அதை நேராக போய் சொன்னோம்னா ஒரு உரையாக ஆகிடும். உரையை யாருமே பார்க்க மாட்டேன், நானே பார்க்க மாட்டேன். அப்படிங்கிற போது இதை நான் ஏன் சொல்லணும்? ஸோ அதை ஒரு பில்டப் பண்ணி அதுக்கு ஒரு கான்டெக்ட் ஒன்று, அதுக்குன்னு நான் கான்டெக்ட் பில்ட் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த வைப் என்றைக்கோ யாதும் கரியன் பூங்குன்றன் பற்றி படிக்கும்போது ஒரு வைப் அப்படி செட் ஆகி இருந்தது. தென் ஐ கோ இன் டு திஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிமைஸ் எழுதி உள்ளே போனோம். I mean, basically it's a one-liner. All experience இந்த மாதிரி ஒரு ப்ரிமைஸில் பண்ண போகிறோம். It's a very put-off premise to say this show is going to be on this one song, whatever, right? It's not a very exciting premise to start the show with. And people have been put off continuously. Like sometimes they are put off so much that they can't recover. And I stand there praying to God and praying to the whole this thing, saying you have to trust me at this point. ஃபர்ஸ்ட் ஷோ இதை நான் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. மேபி ஐ டோன்ட் நோ. என்னை நம்பி இருங்க, நான் அது எப்படி இருங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எனக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இன்னவே ஆடியன்ஸ்க்கு நீங்கள் நம்பி ஏன் இருக்க முடியாது உங்களால்? ஏன் கொஞ்சம் வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் இப்போ என்ன ஆகிடப்போகுது, ரைட்? ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனை முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கருத்து சொல்கிறேங்கிறது அதுலேருந்து தான் வருது எனக்கு. ஒரு மாதிரி சரி இப்போ ஜோக் அடிச்சாச்சு, இதில் என்ன வாட் இஸ் அ வேல்யூ அவுட் ஆஃப் இட், எனக்கே என்ன வாட் இஸ் அ வைப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்டர்லைங் வைப். ஒரு இளையராஜா பாட்டு கேட்கும்போது வைப் அவர் சொல்கிற ஒரு காதல் பாட்டாக இருந்தால் கூட, ஒரு மாசமே இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக உணர்வுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் கிட்டத்தட்ட ஐயப்பன் சாங்கோட அந்த ஹோல் ஒருவரோட சட்டில் என்னது அந்த சப்டெக்ஸ்ட் தானே சொல்லுவாங்க என்ன தியேட்டரில், அது கூட சொல்லலாம். டேய் அதுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்குடா,
அந்த லிரிக்ஸை நான் சொல்கிறேன் இப்போ அப்போ தான் நம்ம கேட்க முடியும். பட் அதுக்குள்ளே நான் வந்து ஸோ அதுக்குள்ளே அந்த டியூனில் என்னமா ஒரு மூவிங் ஒரு இது இருக்குது. ஹவு மச் இட் மூவ்ஸ் நாட் த லிரிக்ஸ், த ஹோல், நாட் த விஷுவல். பட் அதெல்லாம் வந்து சார் விற்கிறதுக்காக சொல்கிறோம், சாப்பிட உள்ள ஆளை கூட்டு வர்றதுக்காக. ஸோ பட் அது என்ன, அது சட்டிலாகவே புரியுது. இசையில் வந்து சட்டிலாக புரிஞ்சிருது உணர்ந்துடுறோம். ஸ்டாண்டப் காமெடியில் அது வெளிப்படையாக சொல்கிறோம். சரி, வெளிப்படையாக சொல்லும்போது ஏன் சொல்கிறோம், அது நானே சொல்கிறத விட இவர் சொன்னார், அவர் சொன்னார், பெரியவங்க சொன்னாங்கன்ற போது அது எளிதாக இருக்குது. சரி திருக்குறள்லாம் சொல்லிட்டான் அப்போ விட்டுரு அப்படின்னு நீ என்ன பிரியா சொல்கிறா நீ அடுத்த அப்படின்ற வரக்கூடாதோ அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் அவுட் ஆஃப் தட் ரெஸ்பெக்ட் சம்படி ரோட் திஸ் அண்ட் ஏதோ ஒரு திருக்குறள் படிக்கும்போது என்னவா ஒரு டீப்பாக முடிச்சிட்டானே, ஒரு சின்ன 2 லைனில் இஸ் ஏபிள் டு சம் இட் அப். ஸோ யூ மூவ் பை இட். அண்ட் ஸ்டாண்டப்னு வரும்போது யார் ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூ எண்ட் அப் எக்ஸ்பிளைனிங் இட், யூ சென்ட் அப். அதை எக்ஸ்பிளைன் டக்குன்னு பண்ணிட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பேராகிராஃப் லாக் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு செட் இட் அப் 4 லைன் ப்ரிமைஸ், அங்கே போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு எங்கே போகிறோம். ஸோ அந்த ஸோ ஐ திங்க் தேட்ஸ் ஹவ் த கருத்து ஹேப்பன்ஸ். அதில் தான் அந்த 25 minutes. நேற்று ஆமாம் நேற்று அவரே ஒரு 6 மணி நேரம் ஓட்டிருப்பாரு நினைக்கிறேன். ஷாலினி ஆமாம் ஆமாம் சம் ஆடியன்ஸ் இன்டராக்ஷன் crowd போயிடுச்சுன்னா ஆமாம் that you cannot control. சம்டைம்ஸ் இட் ஆனால் நீங்கள் வந்து வண்டர்லேண்ட்லேயுமே அலெக்ஸ் பிலிப்பைன்ஸில் அந்தளவுக்கு க்ரௌட் ஒர்க் கிடையாது. இட் இஸ் யுவர் ஃப்ளோ. பட் when the crowd starts to engage, obviously you cannot, as a stand-up comedian you cannot control that, you have to react to that. இவன் நீ போ, அதுக்கப்புறம் I have another question about reacting to crowd. கொஸ்டின் என்னன்னா வந்து கொஸ்டின் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தது வந்து நீங்கள் எப்படி இந்த மியூசிக் பேண்டு பின்னாடி என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ட்ராமாவில் பண்ணி இந்த பேக் ஸ்டேஜில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து டயலாகை விடுறது மறந்து போகிற அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ஒரு ஒரு 15 minutes எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக தாட் ப்ராசஸ் அங்கே ஆரம்பிச்சது. நம்ம அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஆரம்பிச்சது. அது ஜஸ்ட் ஒரு டு கிவ் அன் இண்டிகேஷன் ஆஃப் வை இட் ஸ்டார்டட். அண்ட் செகண்ட்லி இப்போ எங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 லைன் ஆஃப் டயலாக்ஸ் இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து வி ஹேவ் சம்ஒன் அஸ் அன் கோ ஆர்டிஸ்ட் ஹூ வில் கிவ் த க்ளூ. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை தான் எங்கள் அடுத்த டயலாகோட க்ளூ. அப்புறம் கதை களம்னு ஒன்று இருக்குது, அதை கனெக்டிங் டாட்ஸ்லாம் இருக்கு. கரெக்ட். ஸோ இது எங்களுக்கு ஈஸி ஆகிடுது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒரு டாபிக் எடுத்து ஸ்டாண்டப் பண்ணணும்னா லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா வந்து எப்படி நான் போகிறது, என்னோட ஃப்ளோ எப்படி போகிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டில் எஸ்பிபி இஸ் லெஜெண்ட் அப்படின்னு க்ளூ வச்சிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. வாட்டர் பாட்டில் அப்படி வச்சிங்க எனக்கு நான் கூட யோசிப்பேன், ஏதாவது க்ளூ இருக்குமோ, அடுத்தது கமலஹாசன் எழுதிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த கனெக்டிங் டாட்ஸ். Awesome question. க்ளூலாம் அங்கெல்லாம் வைக்க முடியாது ப்ரோ. எங்க வச்சிருக்கீங்க க்ளூ எல்லாம் இங்கே தான். இங்கே வச்சா கூட ஸ்பாயில் ஆகிடும். இங்கே வச்சா கூட அப்படியே இது கரெக்டாக பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணும். இங்கே இருந்ததுன்னா ஒன்றுமே நீங்கள் க்ளூவே வைக்க வேணாமே. ஆமாம். ஸோ அவ்வளோதான் ப்ராக்டிஸ் தான். அப்படியே இங்கே இருக்கும் அப்படின்றான் இல்லை, இங்கே இருக்குடா உணர்ச்சிலாம் அப்படி மாதிரி. இந்த பாட்டு கேட்கும்போது இப்படி இருக்குன்ற மாதிரி இப்படிலாம் இருக்காது. அதில் அவ்வளோ கார்ட்ஸ் போட்டிருக்காரு, இவ்வளோ டிரான்சிஷன் இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த ராகத்துலேருந்து அந்த ராகம் ஓடுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கேருந்து ஒன்று வருது இல்லை, அது அப்படியே அதுக்கு வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அகெயின் பாய்ஸ் டவுன் டு 5 minutes. 5 minutes when I read it out to the group, they have to laugh the hype. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் மைக் என்னோட சீட் ஓப்பன் மைக் தான். அஃப்கோர்ஸ் பேண்டமிக்லேருந்து அப்படியே பழகிடுச்சு. லைக் I don't go to the open mics. I think that it is also a lot more work to go to open mic for a 5 minute, right? How do you start? So it's a lot of work, unnerving. So I almost have the same effect when I have to read it to the team, except that I don't have to mug it up, but I still have to perform. Like exactly the words I would say, I have to still perform. It's a proper written script. Proper written. Every word is written. Every word is written. I was talking to him. But then while performing, most of the times I just let it go.
So I've read it, I've written it and read it so many times. While performing, they just start, because at that time I have to, there is this pressure. இதை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப மறுபடியும் இன்னொரு ஒரு மாதம் உட்காந்து மறுபடியும் எழுத முடியாதுன்ற மாதிரி. See, you want to see what is the best I can do to this 3 weeks of work. 3 weeks of work பண்ணியிருக்கோம். சரி, ஆல்ரெடி இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ் ஐ பர்ஃபார்ம்ட். தெர் இஸ் வாழ்வியல் பிரச்சனைகளும் வந்துடும்ல. ஸோ உங்களுக்கு வந்து this 3 weeks of work, I'm presenting to the team. At that time, you're doing your best. Of course, there is a little bit of pressure. But with that, you're also, this is a whole, and then ஏதாவது இடத்துல சிரிக்கும் போது, ஓ இந்த இடம் ஃபன்னியாக இருக்கா, இது வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. So all that feeds into, whether it's one person or two persons, or finally it boils down to tester show, like 100 people, then 1,000, 2,000. It's a same high. டைவர்ட் ஆகி போனா கூட உங்க மனசுல இருக்கிறது அப்படியே பிடிச்சி அடுத்த ஃப்ளோக்கு கனெக்ட் ஆயிடும். அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ ஒரு நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் ஷோ போயிட்டு இருக்கு, அண்ட் யூஆர் நாட் ஜென்ரலி டூயிங் க்ரௌட் ஒர்க் இன் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ். சடனாக வந்து இப்போ நேற்று நடந்த மாதிரி இப்போ க்ரௌட் ஸ்டார்ட்ஸ் எங்கேஜிங். ஹவு டு யூ பிரிங் யுவர் தாட் ப்ராசஸ் பேக் டு வேர் யூ லெஃப்ட்? I ask எங்கே விட்டேன் இப்போ. ஆமாம் சார், நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க சொல்லுவாங்க. நான் டெஸ்ட் ரைக்கிள் பண்ணும்போது எங்கே விட்டுருன்னு கேட்டாங்க. ஓப்பன் மைக்கில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுங்க? ஓப்பன் மைக் டேஸில் எங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு கேட்டாங்க. You just stand there, you think about it and come back. I mean, one day you freeze, it's okay. It's okay to flop for a day, right? The following day you will not flop. Because you will know, go home and see the recording. Oh, idha poya marandhen. Seri, okay. You just go the next day and finish it off. Otherwise the following week and finish it off. It goes back to very valuable tips. It goes back to repetition. Repetition practice. Sabbatical leave அதுக்கு முன்னாடி. That's one thing I learned today. It's amazing. வீட்டுக்கு போனா ஆஃபீஸ்ல taking. Yeah. அது பெரிய விஷயம் நீங்க பண்ணதே வந்து. எல்லாம் விட்டுட்டு பேஷனுக்காக வந்து அந்த ஸ்டெப் எடுக்கிறதே பயங்கர கஷ்டம். I mean, in a way அது பெரிய விஷயமா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். That's what I'm trying to tell. Like 1 year break shouldn't be such a big deal. I mean, in the sense, you just have to... Damn, I was all worried. What's going to happen at the end of it? So 1 year, of course, you have to do, along with it, you have to also write down what are the things you're going to cut down. Like, I don't know. And you have to, of course, your family has to sign up. Bank loan katta maten. 1 year na loan katta maten. Okay, all these luxuries, I won't even travel AC trains. All this was that was my deal. AC train. First class la marandidum. Ama, first class la marandittu. So for this pleasure of trying this out, I don't mind compromising all these things. அப்போ அவ்வளோ ரெடி ஆகலைன்னா that means this is also important. Then you can't have both at the end of the day. But ஒரு ஸ்மால் ரிஸ்க் தானே, வெரி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தானே வேணும். விச் இஸ் 1 year. 1 yearல ஒன்றுமே ஆகிடாதுங்க. இஃப் யூ இட்ஸ் லைக் வாட் இஃப் யூ சடன்லி ஃபால் சிக், ரைட்? தட் 1 year you couldn't go. நீங்க சொல்றது எல்லாம் ஓகே, நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு என் பையன் வந்துட்டு டேடி 1 year can I take a break from studying? டேய் no இந்தியால கண்டிப்பா எடுக்கலாமே. இந்தியால இந்த ஜெனரேஷன் 1 year break எடுக்கட்டும். Device so but he has to work. I mean, keep the devices out and stuff, so he can't be chilling out. பயங்கர passion. Yeah, 1 year work பண்ணா ஒண்ணுமே இல்லைங்க. It's a good thing. He'll go explore, figure out what's the right thing to do for the future than do what his boss is somewhere sitting out there and telling to do. ஏன்னா நம்மலாம் இப்போ பாஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை பாஸே இல்லையா, ஐயோ பாஸ் யாராவது பாஸாக இருங்க பாஸ். ஸோ அந்த மாதிரி ஆமாம், சம்வேர் வி நீட் அ பாஸ்ன்ற மாதிரி. தட்ஸ் வாட் இன்னவே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அதானே பண்ணுது. அதை தானே இப்போ ஒரு எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ நீயா போய் உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும், யூ ஆர் கிவன் ஆல் த மணி, வாட் வுட் யூ டூ? ஐ ஆஸ்க் மை பாஸ், டேய் இங்க வா, உனக்கு பாஸ் இல்லை சரியா? ஸோ
ஸோ தட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஸோ நாளைக்கு என்ன அந்த இவர் சார் கென் ராபின்சன் ஒரு வெரி பாப்புலர் தி மோஸ்ட் பாப்புலர் டாக் ஆன் டெட் அவர் அதுதான் சொல்கிறார், ஸ்கூல்ஸ் ஆர் கில்லிங் கிரியேட்டிவிட்டி. ஸோ 10 வருஷம் வரைக்கும் எவ்ரி ஃபியூ இயர்ஸ் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட், பட் வி ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் கிட்ஸ் ஹவ் டு லேர்ன் திஸ் ஒன்லி ஃபார் them to be successful 25 years later. உனக்கு யாரா சொன்னது 25 years later இதுதான் கரெக்ட்னு உனக்கு யார் சொன்னது? And the system hasn't changed for the last 50 years too. ஆமாம், அந்த ப்ராப்ளம்ஸ் ஆர் சேஞ்சிங், த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங், பட் வி பிலீவ் த சில்ட்ரன் ஹாவ் டு பி these are fundamentals for what are the other things that are theoremலாம் fundamental கிடையாதுங்க. இன்னும் கூட fundamental to the being conscious, aware of what the world is going through. அதெல்லாம் fundamental இல்லைன்னு யார் சொன்னது? Somebody has defined these are the fundamentals and we still believe these are the fundamentals forever. So in a way I highly recommend to be yourself. Not force yourself to take a break, but so yeah, I think we all need to take a break and do work more only, not break and chill, because right 10 minutes of comedy, I mean whatever, even the most passionate thing produce work by the end of the day is solid work. That is very inspiring. நீங்க வந்து அது சூப்பரான லெசன். அந்த பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணணும். சாரி, ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு கேட்டே ஆகணும் நான். அலெக்ஸும் இளையராஜா ஏன் இந்த மைக் கொடுக்க மாட்டீங்களா? இது உங்களுக்கு இல்ல எனக்கு சாரி ப்ரோ, I didn't see that. இல்ல நான் உள்ள இன்பில்ட் ஆறேன். இந்த வீடியோ எழுதி கேட்டா கூட கொடுத்துருவாங்க, மைக் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்தாங்கப்பா மைக். சாரி, நான் திருப்பி மைக் எடுத்ததுக்கு சாரி. அது அலெக்ஸ் அண்ட் இளையராஜா. அலெக்ஸ்க்குள்ள இளையராஜா எப்படி? எனக்கு வந்து நான் வந்து ஒரு தீவிர இளையராஜா ஃபேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒர்க் அவுட் போகும்போது வேற ஏதாவது பாட்டு போடணும்னு நினைப்பேன். ஐ வில் ஃபோர்ஸ்ஃபுல்லி செலக்ட் இளையராஜா. ஏன்னு தெரியாது. ஆமா, நமக்கே தெரியாம. ஆமா, அது தெரியாது எனக்கு. தேவா சாரும் நல்லா போட்டிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாருமே, ஈவன் அனிருத் கூட. பட் இருந்தாலும் இளையராஜா தான். எப்படி இளையராஜாவும் அலெக்ஸும் என்ன உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க. 2வது கேள்வி, நீங்க வந்து அடுத்தது தேவா சார், அனிருத் அந்த மாதிரி போவீங்களா உங்க ஸ்டாண்டப் காமெடியில? இல்ல இளையராஜா கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல பாடல்கள், அதுவே உங்களுக்கு ஒரு 2000 ஷோ போகும். I think there is enough. It's not that இளையராஜா ஃபேனா இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதம்லாம் கிடையாது. I think that's நீங்க சொன்ன நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல. So you go and listen to ஒரு 5 பாட்டு கேட்டால் நம்ம யார் பாட்டை கேட்கலான்னு முடிவு பண்ணுறதில்ல, இந்த பாட்டை கேட்கலான்னு முடிவு பண்ணுறோம். இன்வேரியபிளி அந்த பாட்டு நம்ம மேஸ்டரோட பாட்டாக இருக்குது. அப்படி தான் ஐ திங்க் வி ஆல் க்ரோ அப் வித் இட். ஸோ இட்ஸ் ஸோ சம்மேர் சம் டிவைன் கனெக்ஷன் மாதிரி ஒரு நம்ம ஒரு மதர் ஹோம் ஃபுட் மாதிரி ஒரு பழக்கப்பட்டோம். எவ்வளோதான் பயங்கரமான சூப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் குழம்பு போட்டு புளிக்குழம்பு இது வாட்டவர் நம்ம ரசம் சாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரவே மாட்டேங்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ ஃபார் ஆல் த தமிழியன்ஸ். எல்லோரும் நம்ம ஊரை வளர்ந்தவங்க இதில் மாற்றம் இருக்க வாய்ப்பே இல்லை. அஃப்கோர்ஸ் ஆல் த அதர் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆர் கமிங், பட் ரிப்பீட்டில் கேட்கணும், அதை போய் கற்றுக்கணும். ஏதோ ஒரு 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 ஃபீலிங் இதில் ஐ திங்க் நம்ம அவர் பிரிங்கிங் அப். so many other songs like நான் எஸ்பிபி சார் வந்து அவர் இறந்த பிறகு தான் நகுவா சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். பிகாஸ் ஒன் ஆஃப் அது தமிழில் வரவே இல்லை. தமிழில் இல்லை, இருக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு, ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அந்த என்னன்னா we created an SPB tribute இங்க இந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து we கன்னடா சாங்ல தெலுங்கு கன்னடா சாங் ஃபர்ஸ்ட் மணிரத்னம்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி வித் அனில் கபூர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி பல்லவி. ஸோ ஒன் ஆஃப் த சிங்கர்ஸ் ஹியர் அவங்க கன்னடிகா, அவங்க வந்து பாடி அமிச்சாங்க இந்த சாங். என்னப்பா இது கோயிங் பேக் டு யுவர் क्वेश्चन. So I think we keep exploring so many songs there. நம்ம தமிழ் மட்டும் தான் ஏறிருக்கோம். அனுப்பா அந்த லகுவானாலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருந்தா I just play that song. அது ஒரு செமையான மூடு. மொழி தெரியாம உங்களுக்கு தெரியுமா கன்னடா? தெரியாம இருக்கும்போதே ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும் அதுல. The musical instruments are proper. எதுமா? Some of them, the new age musicians, they use electronic. The quality of music வேற மாறிடுச்சாமா. So it touches your correct nerves if you use proper music instruments. Is that what Ilaiyaraaja makes Ilaiyaraaja the way what he is? மேபி அதுவும் உண்மையாக இருக்கலாம். எனக்குலாம் வந்து சூப்பர் ஹை ஃபிடலிட்டியில் வந்து
இளையராஜா பாட்டு கேட்டால் அவ்வளோ பிடிக்காது. அந்த கிளாசிக் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கட்டும் பாரு, அதோட ஒரு மாதிரி அந்த சொடன்னு அந்த சவுண்டோட 4K வீடியோ 4K ஆடியோ அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு கேட்டால் யூ ஃபீல் லைக் திஸ் சம்திங் ஆர்டிஃபிஷியல். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா அந்த வாய்ஸ்லாம் இஸ் டூ பர்ஃபெக்ட், இட்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் தட் யூ டோன்ட் ரிலேட் டு இட் எனிமோர். ஸோ சம் ஆஃப் த அஃப்கோர்ஸ் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் தே ஆர் ஸோ பர்ஃபெக்ட், ஸோ கிளியர் தட் த இமோஷன் இஸ் நாட் இட்ஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் கோ நியர் இட். எப்பா நான் ஒன்றும் பண்ணல, நீ பாடு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ பாடி பிடிச்சிருப்பான்ற மாதிரி. So I think that that organic way of, but அதுலேயும் பெர்ஃபெக்ஷன் அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெர்ஃபெக்ஷன் இல்லாட்டினா அந்த பிகாஸ் இட்ஸ் ரெக்கார்டட் மியூசிக் along with other orchestration, இப்போ மிஸ்டேக்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சிடும். பட் இட்ஸ் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதில் இந்த இந்த செபாட்டிக்கில் இருக்கிறதுலாம் சொன்னீங்களே சார், ரெண்டு விஷயமும் ஒன்று கேட்குறேன். ஒன்று வந்து யூஸ்வலாக இந்த ஸ்டெப் சொல்லுவாங்க, வென் யூ ஹேவ் சம்திங் ஆன் யூ பேக், லைக் நீங்கள் வேலையை விட்டுட்டு திருப்பி வரணும், நம்ம வந்தால் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போனால் அதில் ஒரு 100% இருக்க மாட்டேன். அதனால் போனால் ஃபுல்லாக காலை வச்சுட்டு பாதி கால் வைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு செபாட்டிக்கில் எடுத்துகிட்டு சரி ஒர்ஸ்ட் கேஸ் என்ன 2 years பண்ணுறோம் முடியுதுன்னா திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் போனால் அது அந்த ஃபுல் எஃபர்ட்டோ இந்த பேஷனாக போய் பண்ணுறதோட இது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா சரி ஓகே நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அது வந்து நீங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணீங்களா, இல்லைனா நீங்கள் இறங்கினா ஓகே இந்த 2 yearsக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே இதில் தான் இருக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு செட்டோட இறங்கி பண்ணீங்களான்றது கேட்கணும். ஏன்னா இப்போ நம்ம போயிடலாம் டெய்லி நினச்சி நான் பண்ணல, எப்படியா போயிடலாம், இனிவே போகிறோம். ஆமாம், பட் ஐ திங்க் வென் யூ ஆர் வெரி பேஷனேட் அந்த தாட்ஸ் அந்த தாட் இருக்க தான் செய்யும். அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப் பிகாஸ் தட் இஸ் அ பாசிபிலிட்டி, தட்ஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ பட் இட் வாஸ் நாட் ஸ்ட்ராங் that it was taking over. But if I have been struggling to sustain, எப்படி இருந்திருக்கும்ங்கிற I don't know how would it have been. அந்த சினாரியோ வர வரைக்கும் நம்மளால தெரியாது, ரொம்ப ஸோ அழுத்தமாக நம்ம சொல்லிட முடியாது. அப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருந்திருப்பேன்னு உறுதியாக அப்படி சொல்ல முடியும். Because I know a few of my friends who wanted to be actors, very very brilliant, corporate world, very successful. They left the job to become to choose the creative field, but அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையாதனால they are still sticking to it. But are they truly happy அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. But one of my friend, அதில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் this is it's not up to me. Something made me quit and pursue this. It has not clicked and I have a feeling this is what I'm supposed, this struggle is what meant for me. And I'm enjoying the struggle in town. So and his wife is supporting and all that. He's based in the US, for example. I'm saying this is, in a way, it's not a struggle. I mean, I don't have to compare how it would have been. Oh, I would have been a suburb or பெரிய வீடு வாங்கியிருப்பேன், கரெக்டு. பட் how would that be more enjoyable than this? I don't know. I can't say for sure. So I'm enjoying the struggle. I'm showing up for an audition tomorrow. So see you later. கிளம்பிட்டாங்க. That's all. So he has done a few roles. So in a way, நம்ம it's depend on the person. In a way, we'll have to take it. I mean, the universe is somewhat helping. அது மாதிரி சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். So like when everything is aligned. Yeah. ஸோ அடுத்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா சி ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் தான் மியூசிக் கற்றுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் யூ லேர்ன் திஸ் ஸ்கில். ஸோ வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ் ஆக்டர் ஆகணும்னு வந்துட்டு ஹவு ஈஸி டு பிகம் அ ரைட்டர்? பிகாஸ் ரைட்டிங் இஸ் வெரி ஹார்ட். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வென் வி சிட் அண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுக்கும் சரி, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் சரி, ரைட்டிங் வந்து இட்ஸ் அ ஸ்கில் தட் வி நீட் டு டெவலப். பட் அது ஸ்கில் நம்மளுக்கு வந்து உட்காந்து எழுதும்போது சுத்தமாக அதுக்கான அந்த டெடிக்கேஷன் கொடுக்குறதில்ல, 100% கொடுக்குறதில்ல. பட் தட் இஸ் நாட் ஈஸிலி கம்மிங்.
பட் நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு வந்துட்டு பிறகு ஸோ இந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ யூ ட்ரை டு ரைட். ஹவு ஆட் வாஸ் ஃபார் யூ டு ரைட் அண்ட் ரைட்டிங் எப்படி அந்த ஸ்கில் எப்படி நீங்கள் வந்து யூ மேட் இட் ஹேப்பன்? ஆமாம், இட் won't கம் குவிக்லின்னு நினைக்கிறேன். It just takes effort. அதனால தான் you sit for a 5-minute script, you sit for 3 days. So then you make 5 minutes. Then when it opens, then you are into the world, then when this happens, right? When you are performing, you get free bonus 2-3 minutes. Some punch happens on the one. Like Wonderland, in fact, Rahman segment அப்படியே on the fly. I didn't write, it happened. So at record breaking music director ஒரு punch வந்தது. அதை வச்சு I can build 2 more minutes, 3 more minutes to build how is record breaking அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி I think writing is anything is a difficult process. நம்ம சூப்பராக ஃபன்னியாக கலாயாக செம்மையாக பேசுவோம், அதையே ஸ்ட்ரக்சர்டாக எழுதி போய் அந்த இடத்த you have to recreate that is hard. It takes work. That's part of it. That's why you have to work. இல்லைன்னா அப்படியே when it happens, it will happen, but you have to try and recreate it. I'm a funny guy and I'm going to say I'm going to make it happen right now. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது it just takes work. ஸோ அதுக்கான அந்த ஹோம்ஒர்க்கோ சரி இல்லை அந்த கிளாஸஸ் எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது அது யூ டிட் தட் ரைட்? கிளாஸஸ்னு ஒன்று எடுக்கல. கிளாஸஸ் இப்போ இந்த ரைட்டிங்க்கு அப்படியே ஜஸ்ட் அதான் எடுத்துட்டு ஓப்பன் மைக் அண்ட் ஆஃப்டர் தேட் எஸ்ஏ ஆர் பார்கவ் ஆர் அதர் காமிக்ஸ் சொல்லிட்டு இது அந்த பஞ்ச் நல்லா இருந்தது ப்ரோ. நீங்கள் பட் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. தட் வாஸ் ஒன் ஆஃப் த கீ இது வென் டு சே வாட். பட் தென் அந்த ஒரு பஞ்சுக்காக ரொம்ப நேரம் பேசுனீங்க ப்ரோ. அரை மணி நேரம் சரி பேசி வெரி வெயிட்டாக ஏதோ சங்கதி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா முடிஞ்சு அதோட. ஸோ ப்ரிமைஸ் ஹவு மச் டு சே ஃபார் வாட் all that. So the meter, all that you learn when you keep doing, when you have a little forum or when you reflect. So all that பண்ணவும் புரியும். Of course we can watch also and learn, read, whatever. Yeah. So அது keep on skill develop பண்றது பண்ணிட்டே இருக்கும்போது I think it will come to you. Yeah. Consistency again goes back to consistency. இல்லை ஐ திங்க் அந்த நான் இப்போ நீங்கள் இங்கே பேசும்போது அந்த ஐ திங்க் ஐ கேன் சி யுவர் எந்த ஏஜ்லேயும் என்ன வேணால் பண்ணலாம். சி யூ ஜாப் அட் 39-40 ரைட். ஸோ அது எந்த டைம்லையும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு ஐ திங்க் வி கேன் பி மாஸ்டர் ரேட் அப்படின்றது ட்ரூ இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வந்து ஷோவில் வந்து when you're performing you say now God is in the house and like build up to it and like on the song and then you say now God is in the house. It's so believable, like really believable. Like நேத்திக்கு நீங்கள் வாத்தா போய் பாடிட்டதுக்கு அப்புறமா அந்த how are you doing that? It's because I believe it. And I'm performing for myself. I'm all here, I'm enjoying it. So you are it's a transformative energy that you're giving to all the audience in this show. Correct. I can totally, I felt it yesterday. And in a way that's our job. So we have to be tuned to what people are going through, but you're also trying to lead. ஒரு மாதிரி ஓவராக இருக்கும். இந்த ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி you are receiving the beautiful light and let it pass through you. And when you are a performer, it's even more, something is happening through you because they are all sitting and just watching you. That's all they have come to. That itself is a big win. They are here committed there, whether it's 5 minutes or 3 hours, 2 hours, 3 hours, they are there. So you might as well pass better light, might as well you believe in. At that time we tend to believe. If they are listening, that it must be true. So அப்படிங்கிற belief has to lead you. Mass hypnotism. so you made Wonderland really a Wonderland for all the audience, and I'll experience really experiencing your real Isai Nadagam and everything. Thank you Varshini. Just amazing. See அந்த sabbatical thing பண்ணும்போது you pursued for acting. So during that time உங்களுக்கு விஷன் மாறி இருக்கும்ல. இப்போ சினிமா நம்ம பார்க்குற விதம் இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பார்க்குற விதம், அந்த சேஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ ஹார்டாக ஹிட் ஆயிடுச்சு? பிகாஸ் இப்போ பர்சனலாக வந்து இப்போ நான் ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும்னு நான் நினச்சேன்னா
the way I view cinema, the way I consume stand-up comedy right now is completely different from before. So அந்த சேஞ்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு? உனக்கு நீ சாரி அப்படியே நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன். நீ ஸ்டாண்டப் பேசுறத பார்த்து இல்லை இல்லை ஆமாம் அந்த மாதிரி யோசிச்சேன். அப்புறம் எங்கேயோலாம் போயிட்டேன். பேசு அதே மாதிரி. இல்லை இல்லை ஓ நீ ஸ்டாண்டப் பண்ணோடனே நீ வந்து சினிமாவை பார்க்குற விதம் அதெல்லாமே மாறிடுச்சுன்றியா? இல்லை வைஸ் வருஷம் நீ சினிமா பார்க்கறதுனால ஸ்டாண்டப் பண்ணுறது மாறிடுச்சா? இனிமே கேப்ப நீ இல்ல. so basically இப்போ நான் வந்து stand up comedy I want to do more. I want to, so the way I see உங்களோட stand up comedy பார்கனோட எஸ்ஆர்னோட I consume it in different way. நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியலா அதை யூஸ் பண்ணிட்டேன். so நீங்க வரும்போது like what did you watch to consume, like how did you learn it? நீங்க எப்படி மாத்தினீங்க உங்க விஷன்? ஆமாம்மா நம்ம திரும்ப பார்க்க ஐ கெஸ் when I understand the question, how has it changed how I view stuff அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு ஆமாம் that will keep changing நினைக்கிறேன். as and when you perform more, as and when life மாற இளையராஜா பாட்டே வந்து ஐ மீன் ஃபைனலி we go back to இளையராஜாஸ் மியூசிக். ஒரு பாட்டே வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக இன்னும் கொஞ்சம் இசை கற்றுக்க ஆர் வாழ்க்கையோட அனுபவங்கள் சேர சம் லிரிக் லைனே வந்து ஹிட்ஸ் யூ டீப்பர். யாதும் ஊரே யாரும் கேளீர் அப்படின்னு சொல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மச்சான் அப்படிங்கும்போது somewhere you feel right, somewhere what I thought in my mind is so different from யாதும் ஊரே யாவரும் கேளீர், because that's something ஸ்கூலில் படித்தது. But then life when it teaches you more, when you see conflicts, man, such a valuable thing for you to embrace, such a valuable thing for world to embrace அப்படின்னு நினைக்க when moment you think of it, such a this all your conflicts will go away when you carry this deeply in your mind. இதனால் ஒன்றும் பெருசாக லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சொத்தாக எழுதி கேட்குறான். you just have to go and talk like a friend to somebody and figure out, just talk despite the conflict. You just have to talk more, see where we can get together. அவ்வளோதான், that's all the world needs அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு டீப்பாக பிலீவ் பண்ணும்போது things change. So in a way what I'm saying is keep on, again whether you are a performer or not, things will keep on changing and art will make you observe more little கொஞ்சம் closely டெக்னிக்கை கொஞ்சம். அஃப்கோர்ஸ் ஜிம் கேரியோடது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன் அப்படியே லூஸ்தனமாக பண்ணுறான் அப்படின்னு குயிக்காக தோணி வெரி குயிக்லி இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, என்ன இதுவாக பேசுகிறான், அதுக்கப்புறம் எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இவ்வளோ சோல் கொண்டு வந்திருக்கான், எல்லாத்துலேயும் ஒரு சோல் வச்சுருக்கான் அவன். எங்கேயோ ஒருத்தன் வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் ஃபீலிங் தட் சம்படி ஹூ இஸ் லெஃப்ட் அவுட், ஹூ இஸ் அலோன், சம்படி ஹீ இஸ் ஃபீலிங் ஃபார் த ஏதோ ஒன்று, ஹீ இஸ் கனெக்டிங் சம்வேர் வித் அ லோன்லி சோல், somewhere is connecting with a soul that is struggling with coping with something. அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற மாதிரி. So you don't love me, 1 in 1,000, that means we have a chance, that means I have a chance ன்னு சொல்லுவான். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் somewhere he truly says that he brings in that hope. ஸோ லூஸ்தனமாக பேசுகிறான்லேருந்து that his act is bringing hope வந்து it's a same act. But the way I'm seeing it is changed so significantly, not because I'm a performer. Performer-nala some of the things he changes, right? So how he is, all that forces you. Exactly. But then life also makes you watch it more and more and observe that, feel that more and more. So did I answer or? Basically. மெல்பர்ன் காமெடி ஃபெஸ்டிவல்ல நீங்க எப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஃபுல் மெல்பர்ன், ஃபுல் ஆஸ்திரேலியா, ஃபுல் வேர்ல்ட் அப்படியே உங்களோட எனர்ஜியை வந்து வேர்ல்ட் காமிக் எனர்ஜி. So Melbourne Comedy Festival is a annual festival that all the world comics come and perform. Yes. But I am more tuned into more Tamilish நம்ம audience. So Melbourne Comedy Festival எப்படின்னாக்கா I mean I don't know. Yeah, Melbourne Comedy Festival it's primarily English. But anybody can actually get invited and be part of the whole show itself. தமிழ்னு போகும்போது தான் it's still it's the festival. I don't think it's language blocked. So
But because அவங்க பண்ணும்போது I think language doesn't matter, I think. No, Sydney like so building 18 GK Anantham Sydney Comedy Festival part of the Sydney Comedy Festival they perform. So Melbourne la inga shows pannittu they went in there for the Sydney Comedy Festival. But because he has his own material and it actually is it's a longer material. So other Sydney Melbourne Comedy Festival nu ponaka he has to be the highlight, right? So it has a show for him separately. So that's something definitely. Yeah, we can ஒரு aspire. ஆடியன்ஸ்க்கு நீங்க ஒரு செட் எழுதி ஒரு So go mass. perform பண்ணி Basically, in a way, when you put out in any English material, your audience is across the world. Exactly. But how do you make it hit it? So bang like that is has to happen. You have to just keep writing. You don't write for Melbourne World Festival. Yeah. You keep writing. I mean, even if you speak in English, அது தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் சொல்ல போறீங்க. Yeah. So the audience which you அப்படியே எடுத்துக்கலாம். Even when you write Tamil, it's for the world audience. Yeah. Now the boundary is blurred, right? Yeah. So Ramanoda music across the world people கேக்குறான்ற மாதிரி. Like Chaya, he wrote for it, but something about it. He was not trying to hit the world this thing. He was trying to get very good quality, world quality, that's for sure. Tamil English in போச்சு. So when we do a comedy with Tamil audience and that too like நம்ம ஏஜ்ல ஒரு 30 to 50 family audience இருக்கும்போது சில ஜோக்ஸ் வந்து என்னோட மைண்ட்ல வராத ஸ்கிரிப்ட் பண்றது அவன் ஹெல்ப் பண்றது it fits very well the audience. So the moment he goes to the school and when he does his stand-up comedy there, so totally என்னோட material will take zero value straight on வந்துட்டு. So when he write his own for school அந்த அவனோட ஏஜ் குரூப்புக்கு இங்க உள்ள பசங்களோட ஏஜ் குரூப்புக்கு when he writes something I can't even laugh for single joke but they all enjoy it thoroughly. So it's like I was very shocked. Oh, what happened to my things? அப்படியே completely கீழே போயிடுச்சு டோட்டலா வந்துட்டு. But whatever he puts as a joke, I said I can't laugh. Generation gap. I mean, our audience. So just relating to that, நாங்க ரெண்டு பேரும் trying to do a combined script on stage, and the topic was purely to talk about their slangs. I have no idea. இந்த மூணு பசங்க என் பசங்களாம் இவனும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா they have so many words there. Slangs for many things which I have no clue what they are. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு personality வந்து they have a name. So we were just going to write a script on that and have a 60-minute on just playing around those and getting the crowd engaged and you know and then bringing the whole laughter to that. But other than actually gen gap it's a major thing. How do we இப்போ நான் வந்து ஒரு crowd-அ பார்த்தோன்னா இப்போ மதுரை ஷோல what happened is we learnt the pulse of the show. So we edited out some jokes பண்ணோம்ல, we shortened it. இப்போ உங்களுக்கு how do you like recognize this comedy isn't going to work? நீங்க முன்னாடியே கட் பண்ணிடுவீங்களா? Because you like according to you go through every single word to make sure it's so நீங்க என்ன பண்ணுவீங்க அங்க ஆடியன்ஸோட பல்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம்? இப்போ I mean in a way it's a luxury. Right now I don't have to change. I mean all experience show சொல்லும்போது they come to watch me. So it's a luxury. But then when you are இருக்கும்போது you have to come in kind of change. You have to not switch topic, sometimes switch topic completely to switch to a different set. But I try and think about Chris Rock only. People are not laughing because they didn't get the premise. So you have to explain. So when he is cracking the joke for his schoolmates, the premise is so quickly set. And Thakkali is probably able to go to the punch. But we are not laughing because we don't even understand the premise. So if he has to say the same thing, same joke to us, theoretically I believe, I mean, இது ஒவ்வொரு ஜோக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். Theoretically I believe any joke should work for anybody provided the premise is explained. But then premise explain பண்ணி உயிர் எடுக்கக்கூடாது. So premise explain பண்ணுறதுக்கு ஒரு ஃபன்னியான வே கொண்டு போகணும், ஒரு கனெக்டிங் வே இருக்கணும். Like if I have to take Sriyoda script and do to other audience, I have to explain, I have a close friend of mine and he is only 15, but we are still friends, man. Come on, hey, we can still be friends or whatever. So I have to build the confidence or build some emotional value. It's such a way I'm so connected with them. So people should buy in. They should really love that 15-year-old fellow that they have not seen it. That's where the belief comes in. When I say God is in the house, in my spirit I feel the God is in the house. This music is so good. Somebody wrote in devotion of God must be in the house. I feel it.
if you feel it makes some noise, they feel like, yeah, man. God, what's a big deal? So அந்த ப்ரிமைஸை நான் செட் பண்ணி 15-year-old அவன் ஸ்கூலில் எப்படி பேசுகிறான் தெரியுமா? எப்படி பேசுகிறான் சொல்லும்போது இந்த கண் அவங்க பார்க்காத அவனோட தேர் அசோசியேட்டிங் த ப்ரிமைஸ். தென் ஆஃப்டர் தட் த ஜோக் ஷுட் ஒர்க் தியரிட்டிக்கலி. பட் தென் இந்த ப்ரிமைஸை எழுதி கொண்டு போகிறதுக்கு you need a proper run. Or if I say my son who is 15, we have been going through tough times. I can't relate to his friends. But then it's funny, but I find it hard. They are with you. Oh man, poor fella. Oh. And then these guys, the way they come and talk at home, I can't take it. So if full anger la kuda in the script ninga abadiye kondu poyirala. So a lot relatable how we make it. So I made the whole his script relatable to me, mine, because I'm saying I'm struggling to connect with my son. So I did this. But then he did this, and these fellows connect. How but then at the end of the day you love what else, so it's like a nicer feeling, right? So you can, so I think Chris Rock is right, I believe, in a way. But that needs work. Premise வந்து எப்படி உயிர் எடுக்காம சொல்லுவது. Take home message is premise making. So Chandra, thank you so much, Alex. Thank you folks. Brilliant biryani. Brilliant conversation. இது நான் Jalebi. 50 வயசுல நாங்க சாப்பிட வேண்டிய அவசியமான ஒரு பொருள் பாருங்க.